ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் கோலா உருண்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கோலா உருண்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அப்படியே பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆனியன் வச்சுருக்கேன். நமக்கு தேவைன்னா சாஸை தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரெடி பண்ணோடனே தட்டே காலி ஆகிடும். இங்கே பாருங்கள், அப்படியே கூட சாப்பிட்லாம். சாஸ் வச்சுருக்கோம், டொமேட்டோ சாஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மல்லி இலை, புதினா எல்லாமே ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, புதினா, கொத்தமல்லி, சீரகம், தனியா, ஏலக்காய், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொடிச்சிருக்கேன். ஒன்றும் பாதியமாக ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் நான், அதனால் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இப்போ சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 300 கிராம் சிக்கனு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் பீஸை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சிருக்கேன். இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிற சிக்கனையும் அரைச்சிடலாம். இது பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இன்னொரு பேட்ச் சிக்கன் அரைச்சிருக்கேன். இதுவும் அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தூள் உப்பு இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், முக்காச்சோள மாவு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்படி சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா கையாலேயே கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சிக்கன் எல்லாம் கலந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு எந்த சைஸுக்கு சின்னதாக பால் மாதிரி உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணியே இருக்கக்கூடாது. சிக்கனை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தான் அரைச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சிக்கன் எல்லாம் உருட்டி அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக விட்டுக்குங்க, கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ரெடி பண்ணியிருக்கிற உருண்டையை ஒன்றா உள்ளே தள்ளி விடுங்க.
ஒரு 3 நிமிஷம் தீ வந்து மிதமான அனலில் வச்சுக்கோங்க. நல்லா உள்ளே செவந்து வரணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதை எண்ணெய் வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சூப்பராக எடுத்துருக்கோம் பாருங்கள். இன்னொரு பேட்சி போட்டுக்கலாம். இது பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. தீ வந்து சிம்மில் வைங்க. நல்லா அப்போ தான் உள்ளே இருக்கிற சிக்கன்லாம் நல்லா வெந்து வரும். இது பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாமே 1/4 டீஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக, பூண்டு ஒரு 5-6 பல்லு நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் பெரிய சைஸு தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சைஸாக. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் உருண்டையெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், சோயா சாஸு 1 டீஸ்பூன் போட்டுங்க. ஒரு 2 நிமிஷம். இது பாருங்கள், நூடுல்ஸ் மசாலா லைட்டாக 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கலந்து விட்டுங்க. இது பாருங்கள், ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இலை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். குழந்தைங்கள்ட்ட அப்படியே கொடுத்தா சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கோலா உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.